Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Adonai, 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 Yeshua, உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே, நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சர்வ அதிகாரம் படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவனாம் என் ஆண்டவராம் இயேசு நீர். Thank you, Jesus. El Shaddai, El Shaddai. Adonai, 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 Adonai. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, my Master. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமையும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பணும். இந்த நேரம் அப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்காக, உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய அபிஷேகத்துக்காக நாங்கள் தாகமாய் வந்திருக்கிறோம். தாகமாய் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அந்த அபிஷேகத்தினால நிரப்பப்படணும் அப்பா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற என் ஆண்டவனே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவரா, வாஞ்சியோடு கூட தாகத்தோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய கரம் தொடட்டும். இந்த மத்தியான வேளையில தெய்வீக பிரசன்னம், உன்னத மகிமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும் அப்பா. ஒவ்வொருவரை நிரப்பட்டும், ஒவ்வொருவரை நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரை நிரப்பட்டும். Thank you, Jesus. Holy Spirit. Hallelujah. Hallelujah. Adonai. Adonai. உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் தாகமாக இருக்கிறோம் அப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்பும். உம்முடைய தொடுதல் எங்கள் மேல் உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும், நிரப்பட்டும்,
இந்த மத்தியான வேளையிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்பணும். இந்த நேரம் அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நின்று உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ராஜா இந்த உலகத்தை மேற்கொள்ள, உலக பாவங்களை மேற்கொள்ள, இந்த உலகத்தின் அதிபதியை மேற்கொள்ள, உலகத்தில் உண்டான தீமையை நாங்கள் மேற்கொள்ள, உலக இச்சைகளை மேற்கொள்ள தேவ ஆவியானவர் நீர் ஊற்றுவீராக. அந்த அபிஷேகமானது எங்களுக்குள் வரும் என்று சொன்னால் நாங்கள் பலனடைகிறோம், தைரியப்படுகிறோம். ஜீசஸ், ஹல்லேலூயா. பேதைகள் ஞானவான்களாய் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் அப்பா பிள்ளைகள் மேல காணக்கூடிய தடைகள், தேவ பிரசன்னத்தில் நிற்க முடியாதபடி போராடுகிற இருளின் ஆதிக்கங்கள், தேவனுடைய பிரசன்னத்தை உணர விடாதபடி தடை செய்கிற எந்த தடைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்க கடவுது. சுத்த இருதயத்தோடு கூட பரிசுத்தமுள்ள இந்த தேவனை தரிசிக்கும்படி, அவருடைய பிரசன்னத்தில் மூழ்கும்படி யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ இப்பொழுதே என் தேவ ஆவியானவர் நேர் அவர்கள் மேல் அசைவாடுவீர். அப்பா, அத்தனை தடைகளும் விலகணும். தேவ சமூகத்தில் அமர விடாதபடி போராடுகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேற கடவுது. உன்னதத்தின் பலன், பரலோகத்திலிருந்து ஒரு பலன், பரலோகத்திலிருந்து ஒரு பலன், என் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து உண்டாகிற அந்த பலன், கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால் உண்டாகிற பலன். தேங்க்யூ ஜீசஸ். இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் அது இறங்கட்டும். உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அநேகரை நீர் தொடுகிறீர், அநேகரை நீர் தொடுகிறீர். வாஞ்சியோடு கூப்பிடுகிற பிள்ளைகளை நீர் தொடுகிறீர். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுகிறீர். என் தேவ ஆவியானுடைய தொடுதலை நான் காண்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ மை மாஸ்டர். பரிசுத்தம் உள்ள தெய்வமே, இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் தொடணும். ஹல்லேலூயா. முடவனை எழும்பி ஓட பண்ணுகிறவர், குதிக்க பண்ணுகிறவர், துதிக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. முடவர்களை எழுப்புகிறவர், சப்பானிகளை நடக்க பண்ணினவர், செவிடனை கேட்க பண்ணுகிறவர், ஊமையனை பேச பண்ணுகிறவர். தேங்க்யூ ஜீசஸ். இந்த அபிஷேகம் வருகிற பொழுது எல்லா கட்டுகளும் தானாய் கலண்டு போகுமே சுவாமி. என் தேவ ஆவியானவர் நீர் ஊற்றப்படுகிற பொழுது கட்டுகள் எல்லாம் களவுண்டு போகும். எப்படிப்பட்ட சங்கிலிகளும் அறுபட்டு போகும். சிறைச்சாலையின் கதவுகள் தானாய் திறவுண்டு போகும். உம்முடைய அபிஷேகம் ஊற்றும் என்று சொன்னார். என் தேவ ஆவியானவர் நீர் அசைவாடுவீர் என்று சொன்னார். சொன்னதிபி என் தேவ ஆவியானவர் நீர் அசைவாடுவீர் என்று சொன்னார். அபிஷேகம் நுகங்களை முறிக்கிறது, கட்டுகளை அறுக்கிறது. எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவனே, எல்ரோயி, எங்களை காண்கின்றவரே, அற்பமானவர்களை ஆச்சரியமாய் எடுத்து பயன்படுத்துகிறவரே, இந்த நேரத்திலும் அப்பா இதை பார்க்கிற ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் ஊற்றப்படட்டும். ஒவ்வொருவரையும் தேவன் ஆளுகை செய்வீராக. அவர்கள் எங்கிருந்து பார்த்தாலும் சரி அமராஜா, தடைகள் விலகும். ஹல்லேலூயா.
தரித்திரங்கள் மாறும். இயேசுவின் நாமத்தினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் உண்டாகிறது. எங்கே தேவ ஆவியானவர் உலாவுவாரோ, எந்த இடத்துல தேவ பிரசனம் இறங்குமோ, எந்த இடத்துல மகிமை ஊற்றப்படுமோ, அங்கே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வெளிப்படும் என்றும் சொன்னார். அந்த இடத்துல அற்புதங்கள் உண்டாகிறது, அதிசயம் நடக்கிறது. இவர் அசைவாடுகிற இடத்திலெல்லாம் அற்புதங்கள் நடக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் தம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புவார். உங்கள் இருதயங்களை அவர் கழுவுவார், பரிசுத்த அக்கினியினால கழுவுவார். அல்லேலூயா. யோவான் ஸ்நாபகன் சாட்சி கொடுக்கிறான், நானோ ஜலத்தினால் தண்ணீரால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார். அவர் தண்ணீரினால் மாத்திரமல்ல, அவர் தண்ணீராலும் பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்த ஆவியின் அக்கினினாலும் அவர் உங்களை கழுவுவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்த ஆவியின் அக்கினியினால இயேசு ஒருவரே இந்த தேவ ஆவியை ஊற்ற முடியும். இயேசு ஒருவரே தான் விரும்பின பிள்ளைகளுக்கு இந்த அபிஷேகத்தை அவர் கொடுக்கிறார். என் இயேசு ஒருவரே தாகமுள்ளவன் மேல் இந்த தண்ணீரை ஊற்றுகிறார், இந்த தண்ணீரை ஊற்றுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய கற்பனையை கை கொண்டு, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, அவரோடு கூட இணைந்து, அவருடைய நல்ல செய்திகளை, அவர் செய்து முடித்த நற்செய்திகளை யாரெல்லாம் இந்த தேசத்தில் நான் பேசுவேன், இந்த தேசத்தில் நற்செய்தியை நான் கொண்டு போவேன், தேசமெங்கும் நான் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவேன், அவருக்காக நான் சாட்சியாய் இருப்பேன் என்று சொல்லி யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவ ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். யார் மேல் ஊற்றப்படுகிறார்? மீண்டும் சொல்லுகிறேன், யார் தேவனுடைய சத்தத்துக்கு, கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தை, இந்த கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்கும்படிக்கு, எப்படி பேதுருவை பார்த்த பொழுது கிறிஸ்து இயேசுவை சிலுவையில் அறையும்படி கொண்டு செல்லுகிறார்கள், அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டுகிறார்கள், அவர் மேல் தீர்ப்பு உண்டாகிறது. அதை பார்க்கும்படி பேதுரு அங்கே போகிறான். அங்கே பார்த்த ஒரு ஸ்திரீ சொல்லுகிறாள், ஒரு பெண் சொல்லுகிறாள் பேதுருவை பார்த்து, உன் பேச்சும் உன் நடையும் உன் செயல்பாடும் அந்த இயேசுவுக்கு ஒப்பாக இருக்கிறதே, அந்த இயேசுவுக்கு ஒப்பாக இருக்கிறது. நீரும் அவரோடு கூட சேர்ந்தவர் தானோ என்று அவள் கேள்வி கேட்கிறாள். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டுமா? அவரை பின்பற்ற வேண்டும், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவது அல்ல, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களே அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்தான் கிறிஸ்தவர்களாம். கிறிஸ்து இயேசுவை சுமந்து செல்லுகிறவர்கள், அவரை தன் சரீரத்தில் பிரத்யட்சமாய் வெளிப்படுத்துகிறவர்கள், கிறிஸ்து இயேசுவின் குணாதிசயங்களை, அந்த தெய்வத்துடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள். மற்றவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள். தங்கள் ஆதாயத்துக்காக, தங்களுடைய தேவைகளுக்காக மாத்திரமே இந்த கிறிஸ்து இயேசுவை சேர்ந்தவர்கள். ஆகதான் எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால் மிக குறைவாக இருப்பார்கள். ஆகியதன் பரலோக ராஜ்யத்தில் தேவன் சொல்லுகிறார், நுழைவது அரிது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இந்த உன்னதத்துக்கு போவதும் சிலரே.
ஏன் அப்படி சொன்னார்? ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவை சுமந்து அவரை உண்மையாய் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். எப்படி பவுல் இந்த உலகத்தை அவன் அற்பமும் குப்பையுமா எண்ணுகிறேன் என்று சொன்னானோ, தன் படிப்பு, தன்னுடைய உயர்வு, தன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக அற்பமும் குப்பையுமாக எண்ணுகிறேன், அவருக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று அவன் இறங்கினான். என்ன செய்தான்? அவருடைய சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் சொல்லும்படிக்கு அவன் இறங்கினான். இவர்களே கிறிஸ்தவர்கள், இவர்கள்தான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிறவர்கள். என் இயேசு அப்படிப்பட்டவர்களைத்தான் அதிகமாய் அவர் தேடுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் அழைக்கப்பட்டவர்களே, இந்த அபிஷேகம், இந்த தேவனுடைய இந்த உன்னதமான இந்த மகிமை, இந்த தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த சந்தோஷம், உன்னதத்தின் சந்தோஷம், பரலோக சந்தோஷம், பரலோகம் கொடுக்கக்கூடிய சமாதானம், அவருடைய வல்லமை, அவரோடு இருக்கக்கூடிய இந்த தொடர்பு, பிதாவோடு இணையக்கூடிய ஒரு தொடர்பு, இதை பரிசுத்த ஆவியானவரே நமக்கு கொடுக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது உண்மையாய் அவரை தேடுவது, உண்மையாய் அவருக்கென்று வாழ்வேன் என்று ஒப்பு கொடுப்பது. உங்க வாழ்க்கையில உங்க மேல அழைப்பு இருக்கலாம், நீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனாலும் அவருக்கென்று அவருடைய சுவிசேஷத்தை எங்கும் நான் பிரசங்கிப்பேன். அவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் மற்றவரிடத்திலே சாட்சியாக சொல்லுவேன். நீங்க சபையில போய் சொல்லலாம், பெரிய ஒரு சந்தோஷம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் வீட்டின் அருகில் இருக்கிறவர்கள், உங்கள் அக்கம் பக்கத்தார், உங்கள் தெருக்களில் இருக்கிறவர்கள், நீங்கள் போகிற இடங்களில் நீங்கள் பேசுகிறீர்களா? சாட்சியை சொல்லுகிறீர்களா? சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு வாய்ப்பு தேடி ஜனங்களிடத்தில் பேசுகிறீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்க. நாம் எது மேல் வாஞ்சையா இருக்கிறோமோ, எது மேல் தாகமா இருக்கிறோமோ, எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதையே நாம் பேசிக்கொண்டிருப்போம், அதையே நாம் சொல்லிக் கொண்டே இருப்போம். அதுபோலத்தான் ஒரு மனுஷன் அவன் கனிகளால் அறியப்படுகிறான். தேங்க்யூ மை மாஸ்டர். இந்த வேளையிலும் இதில் இணைந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள் என்பதை நான் ஆவிக்குள்ளாக அறிகிறேன். ஒவ்வொருவரும் நீங்கள் விசேஷித்தவர்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சத்தியத்தை சரியாய் அறிந்து கொள்ளுகிற பொழுது இந்த மனுஷகுமாரன் எதுக்காக வந்தார், எதற்காக அவர் பாடுகளை பட்டார், எதற்காக அவர் மரித்தார், அவருடைய விருப்பம் என்ன, பிதாவுடைய சித்தம் என்ன, பிதாவுடைய நோக்கம் என்ன, என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன, நோக்கம் என்ன, அதை நீங்கள் அறிய வேண்டும். பிரியமானவர்களே, நான் எங்கு சென்றாலும் என் வாழ்க்கையில் எதுவும் பலிப்பதில்லை. நான் அங்குமிங்குமா ஓடி பார்க்கிறேன், என் காரியங்கள் வாய்ப்பதே இல்லை, என் எதிர்காலத்தை குறித்த ஐடியாவே இல்லை. பலர் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். உங்களை குறித்த நோக்கம், உங்களை குறித்த திட்டம் கிறிஸ்து இயேசுவின் கைகளில் இருக்கிறது. இந்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வருவார் என்று சொன்னார், உங்களை சரியான பாதையில அவர் வழிநடத்த முடியும். எப்பொழுது நாம் அவரிடத்தில் ஐக்கியமாகிறோமோ, எப்பொழுது எனக்கு எல்லாமே தேவ ஆவியானவர், அவர் என்னுடைய ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவார், என்னுடைய ஆலோசனை கர்த்தர், எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு நடக்கிற பொழுது உங்கள் காரியம் ஜெயமாய் மாறுகிறது. Thank you, Jesus.
எத்தனை பேர் நீங்கள் தாகத்தோடு இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும், இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும், அவருடைய பிரசன்னத்தில் நான் மூழ்கணும், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதையே நான் செய்ய வேண்டும், அவருக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவர் காட்டும் பாதையில் தான் நான் போவேன், தீர்மானங்களை எடுக்கும்படி என் தேவன் உங்கள் முன்பதாக நன்மையையும் தீமையையும் எப்பொழுதும் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. உலகம் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் கிறிஸ்து இயேசு இருப்பார், தேவாவியானவர் இருப்பார், பிதாவானவர் இருப்பார். ஆனால் ஒரு பக்கம் உலகமும் இருக்கும். இவையெல்லாம் தேவனால் படைக்கப்பட்டது தான். இது எல்லாம் அவருடைய கரத்தின் வல்லமைகள், எல்லாம் அவருடைய கைகளை தான் இருக்குது. ஆனாலும் நீங்கள் எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? எனக்கு மிக பிடிச்ச ஒரு நபர் எலிசா. மிக மிக எனக்கு பிடிச்ச நபர். அவன் கேட்டது மிக மிக அற்புதமானது. வேதத்திலேயே அவன் கேட்டது தான் எலியாவுக்கு தண்ணீர் வார்த்தவன் சொல்லப்படுகிறது. எலியாவோடு கூடவே இருந்து தேவனுடைய மகத்துவங்களை அவன் கண்டான். ஆனால் எலியா, தேவன் என்னை அழைக்கிறார், என்னை அக்கினியிலே என்னை மேலே எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்று சொன்ன பொழுது கூட நல்லா யோசித்து பாருங்க, அவன் விடவே இல்லை. இது எங்கு போனாலும் உண்மையே நான் பின்பற்றும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், வேற எதுவுமே வேண்டாம். எலியா கேட்கிறான் இல்லையா, ராஜா கிட்ட ஏதாவது நான் உனக்கு கேட்டு வாங்கி தரவா? உனக்கு என்ன வேணும்? நான் என்ன சொன்னாலும் ராஜா தருவார். உனக்கு வெள்ளியா, பொன்னா, பணமா, பங்களாவா, அதிகாரங்களா, உனக்கு என்ன வேணுமோ கேள், நான் சொன்னா ராஜா தருவான். அவன் வேற எதுவுமே கேட்கல பாருங்க. நான் உம்மை விட மாட்டேன், எனக்கு தேவையானது உமக்குள் இருந்த இந்த அபிஷேகம், உமக்குள் இருக்கிற இதே அபிஷேகம் எனக்கு இரட்டத்தனையாக வேண்டும். கேட்டாம் பாருங்க ஒரு கேள்வி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தாகத்தை பாருங்க, சரியானதை அவன் செலக்ட் பண்ண பாருங்க. நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் மரியாள் என்று சொல்லுகிறது போல. ஆமாம், கரெக்டானது அவன் கேட்டான் பாருங்க. உம்மை விடுவதே இல்லை, உம்மை விடவே மாட்டேன், உம்மையே பின்பற்றி வருவேன். கடைசியா யோர்தான் அருகில் நிற்கிற பொழுது, அவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிற பொழுது, என் சால்வை உன்மேல் விழும் என்று சொன்னார், நீ என்னை காண்பாய் என்று சொன்னார். அந்த அபிஷேகம் உன்மேல் உண்டாகும். அவன் அதற்காக கூடவே நின்றான். எல்லோரும் கேலி செஞ்சாங்க, எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க. தேவ அபிஷேகம் ஒரு மனுஷனோடு கூட இருக்குதுன்னு சொன்னான். அவனுக்கு எதிராக பிசாசானவன் கிண்டல் பண்ண வைப்பான், கேலி பண்ண வைப்பான். பரிசுத்த ஆவியை மேல் வீட்டறையில் தேவனுடைய, அதாவது கிறிஸ்து இயேசுடைய சீஷர்கள் இன்னும் 120 பேர் அங்கே அமர்ந்திருந்து இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்நிய பாஷையில் அவர்கள் பேசின பொழுது அங்கே இருந்தவர்கள் நகைத்தார்கள். அநேகர் சொன்னார்கள், இவர்கள் பைத்தியக்காரர்கள், இவர்கள் மதுபான வெறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கிண்டலும் கேலியும் செய்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவனே ஆவிக்குரியவர்களை அறிவான், உலகத்தான் அறிய மாட்டான். இந்த சத்திய ஆவியை உலகத்தான் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள மாட்டான், உலகத்தானுக்கு அது புரியாது. இயேசு மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். எவன் ஒருவன் உலகத்தானா இருப்பானோ, உலக காரியங்களில், உலக இச்சைகளிலே, உலக ஆசைகள், உலக சிற்றின்பங்களிலே ஒருவன் சிக்கி இருப்பான் என்று சொன்னார், அவன் ஒருபோதும் பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தையோ தேவனையோ பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், சபைக்கு போகலாம், அவர்கள் பிரசங்கமே பண்ணலாம், ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம், நாங்களும் ஆண்டோடைய ஊழியத்தை பார்க்கிறோம் பெருமைக்கு சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் தேவ ஆவியானவர் அங்கே செயல்பட மாட்டார். உலக இச்சை, உலக ஆசைகள், உலக சிற்றின்பங்கள் ஒரு மனுஷனுக்குள் காணப்படும் என்று சொன்னார்.
என் தேவ ஆவியானவர் அங்கே செயல்பட முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசு, வஞ்சிக்கிறவன், வேத புரட்டனா இருக்கிற பிசாசு, தேவனுக்கு எதிராக அப்படியே டூப் போட்டு செய்கிறவன், மனுஷர்களை வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், அவர்களுக்கு அதிகமாய் கொடுப்பான். அவர்களை பணத்துக்கு பின்னாடி, செல்வத்துக்கு பின்னாடி அவர்களை இழுப்பான். நயவஞ்சகன் அவன். இதில் சிக்கினவர்களான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், அநேக கிறிஸ்தவ ஊழியக்காரர்களும். ஊழியர் என்று சொல்லுகிறாங்க, ஆனால் அழைப்பு பெற்று வராத அநேக ஊழியர்களும் உண்டு. ஒருவனுக்குள் கிறிஸ்து இருப்பார் என்று சொன்னால் அவருடைய சுபாவம் அவனுக்குள்ளிருந்து வெளிப்படும். அவன் மன்னிக்கிறவனாக இருப்பான், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இருப்பான், சண்டை போடாதவனாக இருப்பான், சமாதானம் பண்ணுகிறவனாக இருப்பான், சகித்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான், நற்குணம் படைத்தவனாக இருப்பான், எல்லாவற்றிலும் பொறுமையாக இருப்பான், துன்பத்திலும் துயரத்திலும் தேவனையே சார்ந்திருப்பான். நிச்சயமாக அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை உங்களை தொடுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் தேவ ஆவியானவர் உங்க கூட பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன். அநேகருடைய இருதயத்தை என் ஆவியானவர் தொடுகிறார். அநேகருடைய உள்ளங்களை என் தேவன் சரி செய்கிறார். அவர் சீர்படுத்துகிறவர், உங்களை சுவைப்படுத்துவார் நிச்சயமாகவே. தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகம் என்பது அது சாதாரணமானது அல்ல. அவருடைய மகிமையும் அவருடைய பிரசனமும் உங்கள் மேல் காணப்படும் என்று சொன்னால் நீங்கள் என்ன வேலை பார்க்கலாம், எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம், நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ உயரத்தில் இருக்கலாம். ஆனால் உங்கள் தாகமும் இயக்கமும் உங்கள் சிந்தைகளும் செயல்களும் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவை குறித்ததாகவே இருக்கும். உங்கள் வேலை நேரத்திலும் அவரை நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் நடக்கிற பொழுதும், உட்காருகிற பொழுதும், பேசுகிற பொழுதும், தூங்குகிற பொழுதும், எல்லா நேரத்திலும் உங்கள் இருதயம் கிறிஸ்து இயேசுவையே பற்றி இருக்கும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ராஜா, உங்களுடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ராஜா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொருவருடைய மகிமையில நிரப்பப்படணும். ஒவ்வொருவருடைய பிரசன்னத்தில் அப்பா அவர்கள் ஊறணும் சுவாமி, ஊறி போகணும். எஸ் டாடி. ஹல்லேலூயா. பிரசன்னத்தை தொட்டவர்களாக இல்லாமல் அந்த பிரசன்னம் என்கிற அந்த கிணற்றுக்குள், அந்த பிரசன்னம் என்கிற அந்த கடலுக்குள், பிரசன்னம் என்கிற தண்ணீருக்குள் அவர்கள் மூழ்க வேண்டும் அப்பா, மூழ்க வேண்டும். நீச்சல் ஆழத்துக்குள் நீர் உடைய பிள்ளையை அழைத்து செல்லுவீராக. நீச்சல் ஆழம், நீச்சல் ஆழம். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நீச்சல் ஆழம். இன்னைக்கு நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? கணுக்கால் அளவில் நிற்கிறீங்களா? அபிஷேகத்தில் உங்களை கடக்க பண்ணுவாராம். நீங்கள் வாஞ்சிப்பீர்கள் என்று சொன்னார் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிற பொழுது அவரே உங்களை கடக்க பண்ணுவார். கணுக்கால் அளவிலிருந்து முழங்கால் அளவுக்கு கொண்டு வருவார். இன்னும் தாகம் உண்டாகிற பொழுது முழங்கால் அளவிலிருந்து இடுப்பளவுக்கு கொண்டு செல்லுவார். இன்னும் நீங்கள் தாகமாக இருப்பீர்கள் என்று சொன்னார் உங்களை நீச்சல் ஆழத்துக்கு அழைத்து செல்லுவார். நீச்சல் ஆழம் என்பது அங்கே உங்களால் காலூன்றி நிற்க முடியாது. அங்கே உங்கள் பலத்தில் நீங்கள் செயல்பட மாட்டீங்க. ஆவியானவர் கொண்டு செல்லும் அவருடைய பலம். நீச்சல் ஆழம். அவரை உங்களை அழைத்து செல்லுவார். அவர் எங்கு கொண்டு செல்லுகிறாரோ, அவருடைய பிரசன்னம் எங்கே உங்களை நடத்துதோ நீங்கள் அப்படியே போகுவது. அதுதான் ஆவியானுடைய பிரசன்னத்தில் மூழ்குவது. அதுதான் அபிஷேகத்தில் மூழ்குவது. அபிஷேகம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல், அது ஒரு சமுத்திரத்தை போன்றது. தேங்க்யூ ஜீசஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க கடல்ல மூழ்கி முத்து எடுக்கணும். இந்த அபிஷேகம் என்கிற இந்த கடலுக்குள்ள நம்ம மூழ்கி நாம் தேடுகிற பொழுது பிதாவையும்
பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் கிறிஸ்து இயேசுவையும் நீங்கள் காண்பீர்கள். Thank you, Jesus. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டுமாப்பா. அந்த வேளையில என்னை தொடுவதல்ல அப்பா, இதை ஆர்வமாய் இந்த ஜெபத்தில் இணைகிற பொழுது நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவேன். கர்த்தருடைய அபிஷேகத்துல நான் நிரப்பப்படுவேன் என்று சொல்லி கொஞ்சம் பேர் இதில் இணைந்து இருந்தாலும் கூட என் ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொருவரையும் தொழுவீர், ஒவ்வொருவரையும் நிரப்புவீர். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள், விசேஷித்தவர்கள், ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். ஆமாப்பா, ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். இதை பார்க்கிற, இந்த ஜெபத்தை கேட்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க சொல்ற வார்த்தை இதுதான், விசேஷித்தவர்கள், விசேஷித்தவர்கள். உம்முடைய பிள்ளைகளே அநேக இடங்களில் வெக்கப்பட்டு போயிருக்கலாம், அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், ஆகாதென்று தள்ளப்பட்டிருக்கலாம். இவனா இவளா? அற்பமான உங்களை என் இயேசு பலப்படுத்துவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். சத்துருக்களுக்கு முன்பதாக எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல அற்பமாய் நினைக்கப்பட்டீர்களோ, அதே இடத்துல என் தேவன் உங்களை உயர்த்துவாராம். தேவையானது ஒன்று, அபிஷேகம். அபிஷேகம் ஒன்று. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. ராஜா, இந்த மத்தியான வேளையிலப்பா உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். ஒவ்வொரு இருதயத்திலும் ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும், ஒரு புது பலன் வரட்டும் அப்பா. எஸ்டர்டே இனி பிசாசுகள் வெக்கப்பட்டு போகணும். சத்துருக்கள் பிள்ளைகளை கண்டு அவமானப்பட்டு போகட்டும். இவளா இவனா என்று அற்பமாய் பேசப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் அபிஷேகத்தினால உயர்த்தப்படட்டும், உயர்த்தப்படட்டும். வேதத்தில் பார்க்கிறோம், அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. ஹல்லேலூயா. யோசேப்பை தன் சொந்த சகோதரர்களே அற்பமாய் எண்ணினார்கள், அற்பமாய் பார்த்தார்கள். அவனுக்கு எதுவுமே தெரியாது என்று நினைத்தார்கள். ஆனால் அற்பமான இந்த யோசேப்பை தான் என் ஆண்டவர் எகிப்துக்கே அதிபதியாக மாற்றினாராம். இதே யார் அற்பமாய் நினைத்தார்களோ, எந்த சகோதரர்கள் அற்பமாய் யோசேப்பை பார்த்தார்களோ, பாருங்க, அதே சகோதரர்கள் அவனிடத்துல போய் கையேந்தும்படி, ஆகாரத்துக்காக, சாப்பாடுக்காக கையேந்தும்படி கர்த்தர் செய்தார். தேவனே அதை செய்தார், தேவனே அதை செய்தார். ஜீசஸ், தேவனே அதை செய்வார். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று தேவன் கண்டு அவளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்தாளாம். அவரை பாருங்க, தேவன் லேயாளை கண்ணோக்கி பார்க்கிறார். அவள் அற்பமாய் நினைக்கப்பட்டாளாம், அற்பமாய் நினைக்கப்பட்டாள்.
அவருடைய கண் கூச்ச பார்வை உள்ள, அவருடைய கண்கள் கூச்ச பார்வையா. ஆக அவளை எல்லாரும் நிராகரிக்கிறாங்க, அவளை அற்பமாய் பார்க்கிறாங்க. சொந்த தகப்பனே அற்பமாய் பார்த்தார், சொந்த தகப்பனே அற்பமாய் பார்க்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அற்பமான லேயாளை என் தேவனுடைய கண்கள் கண்டது, அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கண்டு. உங்க வாழ்க்கையில நீங்க அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம். இந்த அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னார், உங்களுக்குள் காணப்படும் என்று சொன்னார், இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார், இந்த அபிஷேகத்தால் நிரப்பப்படுவீர்கள் என்று சொன்னார், இந்த அபிஷேகம் உங்களை மேன்மைப்படுத்தும். நீங்கள் வெட்கப்பட்டு போன இடத்திலேயே உங்களை உயர்த்தும். வேற எங்கேயும் கொண்டு போக மாட்டார். அவமானப்பட்ட அதே இடத்துல தான் உங்களை உயர்த்துவார். அதுதான் ஆண்டவருடைய ஸ்பெஷல். அவர் அற்பமானவர்களை ஆச்சரியமான பாதைகளிலே நடத்துகிறவரா. ஹல்லேலூயா. தாவீது அற்பமாய் எண்ணப்படுகிறார். அவருடைய சகோதரர்கள் யுத்தத்தில் வல்லவர்கள், அவங்க யுத்தத்துக்குன்னு பழக்கி வைக்கப்பட்டவங்க. ஆனால் இவனோ வனாந்திரத்தில் ஆடுகள் மத்தியில் அமர்ந்திருக்கிறவன். ஆனாலும் என் தேவன் அவனுடைய விரல்களை பழக்குவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சிங்கத்தோடு கூட கரடியோடு கூட என் ஆண்டவர் பழக்குவித்தாரா. இன்றைக்கு நீங்கள் படுகிற பாடுகள் ஏதோ சிங்கத்தோடு போராடுகிறது போல இருக்கலாம், கரடியோடு போராடி கொண்டு இருக்கிறது போல இருக்கலாம். ஆனாலும் என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது, நான் உன்னை பழக்குவிக்கிறேன். இந்த உலகம் எப்படிப்பட்டது, உன் உற்றார் உறவினர்கள் எப்படிப்பட்டவர்கள், மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டது, நீ நம்புகிற மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது, நீ நம்புகிற இந்த உலகம், நீ பார்க்கிற இந்த கிரியைகள் எல்லாம் எப்படிப்பட்டது என்பதை காண்பிக்கும் பொருட்டு தான் உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற நெருக்கங்கள். நிச்சயமாகவே பொல்லாங்கினால் அவர் சோதிக்கிறவர் அல்ல, அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. கவலைப்பட வேண்டாம். அவருடைய அபிஷேகத்துக்காக வாஞ்சிங்க. தாவீது மேல பாருங்க, அபிஷேகம் ஊற்றப்பட்டதா. கோலியாத்து நிற்கிற பொழுது தேசமே பயப்பட்டது, ராஜாவே பயந்து போயிருந்தான். ஆனால் இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவன் மேல கர்த்தருடைய அந்த அபிஷேகம் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இணைந்திருந்தாராம். உங்களுக்கு தெரியுதா? சங்கீதம் 51 அவன் துடிக்கிறான், பத்சேபாளிடத்திலே பாவம் செய்து விட்டான். அது மாத்திரமல்ல, அவளுடைய கணவனை அவன் கொலை செய்து விடுகிறான் தன் சரீர இச்சைகளுக்காக. ஆனால் அதை அவன் உணர்கிறான், தான் செய்தது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அவன் உணர்ந்து மனம் கசந்து அவன் தேவ சமூகத்தில் அவன் என்று சொல்லுகிறான், பிதாவே, உம்முடைய ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்து விடாதே, நீர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை மட்டும் என்னை விட்டு எடுத்து விடாதே, என்னை கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவும், என்னை கழுவும் என்று சொன்னான். பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்துக்காக, அபிஷேகத்துக்காக. அந்த அபிஷேகம், தேவ ஆவியானவர் உங்களை விட்டு அவர் விலகுவார் என்று சொன்னால், நீங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சார் எடுத்த ஒரு சக்கையை போல ஒன்றுக்குமே நீங்கள் உதவ மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடுவீர்கள். ஆனால் இந்த அபிஷேகமானது, இந்த ஆவியானவர் உங்களுக்குள் காணப்படுவார் என்று சொன்னார், உங்களை உயர்த்துவார், உங்கள் காரியம் வாய்க்கும், எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். தாவீதின் மேல் அந்த அபிஷேகம் இருந்தது. அவன் விடாம ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்கள் குற்றங்கள், குறைவுகள்,
ஏதாவது பாவத்தில் விட முடியாத இச்சைகள்ல நீங்க சிக்கி இருக்கலாம். நல்லா ஆராதிப்பீங்க, நல்லா துதிப்பீங்க, நல்லா ஜெபிப்பீங்க, எல்லாமே கரெக்டா செய்வீங்க, ஏன் ஊழியத்துல கூட இருப்பீங்க, ஊழியம் பார்ப்பீங்க. ஆனா நீங்க விட முடியாத இச்சைகள், விட முடியாத அசுத்தங்கள் உங்கள் சரீரத்துல இருக்கும் என்று சொன்னார். தேவ சமூகத்துல மனம் கசந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், உங்க ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்து விடாது, உங்க அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்து விடாது சொல்லி பாருங்க. அந்த அபிஷேகம் இன்னும் கூடும். அவர் ஒரு தகப்பன் இருதயம் கொண்டவர், ஒரு தாயின் மார்பகத்தை உடையவர். இறங்குவார். இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யவான். அவர் இறங்குகிறவர். கர்த்தர் கர்த்தர் இரக்கம், மனதுருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் இறங்குவாராம். தன்னை குறித்தே தேவன் சாட்சி கொடுக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருகுகிறவர். நம்முடைய பாவத்துக்கு தக்கதாய் அவர் நமக்கு தண்டனையை ஒருபோதும் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் அவர் நிற்கிறார். ஒரு பக்கம் அவர் நீதியுள்ள தேவனாக இருந்தாலும், ஒரு பக்கம் அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் தகப்பன் இருதயத்தை கொண்டவர். தாயை போல நம்மை தேற்றும்படி அவருடைய இருதயம் துடிக்குமா? ஒரு பக்கம் தகப்பனை போல அடித்தாலும், இன்னொரு பக்கம் தாயை போல கட்டி அணைப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எந்த இடத்திலும் நம்மளை விட்டுவிட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. இவனை அழித்து விட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. இவனை கொன்றுவிட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமே கிடையாது. மனுஷன் தன் முடிவை தானாகவே அவன் எடுக்கிறான். நன்மையும் தீமையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். இது நன்மை, இது தீமை, இதை செய், இதை செய்யாதே, நன்மையையும் தீமையையும் ஆனால் உனக்கு முன்பாகத்தான் நான் எப்பொழுதும் வைப்பேன். தெரிந்து கொள்ள வேண்டியது உன் கையில் இருக்கிறது. இதுதான் மனுஷனுக்குள்ள பரீட்சை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரக்கூடிய எக்ஸாம். தேவனிடத்துல, அதாவது அந்த ராஜ்யத்துக்குள் போவதற்கு, இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் போவதற்கு, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த எக்ஸாம் நடந்தே தீரும். அவன் வாழ்க்கையில் இந்த எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கும். இந்த எக்ஸாமில் தான் அவன் பாஸ் ஆகணும். இந்த எக்ஸாமில் அவன் பாஸ் ஆகணும். அப்பொழுதுதான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இம்மையில் மாத்திரம் ஏதோ வாழ்வது மாத்திரமல்ல, மறுமையிலும் நாம் தேவனோடு கூட வாழ வேண்டும். என கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் ஆண்டவர் அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் உங்களை நிரப்பட்டும். இந்த நேரத்தில் நான் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் உங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா. இந்த மத்தியான வேளையிலே உங்களுடைய பிரசன்னத்தை நீர் ஊற்றுகிறீர். உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தெய்வ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் அப்பா. இந்த சத்தம் போகிற இடத்திலெல்லாம் விடுதலை உண்டாகணும். ஒவ்வொருவருக்கும் இந்த ஆவியானவர் மேலே, இந்த அபிஷேகத்தின் மேலே ஒரு தாகம் உண்டாகட்டும் அப்பா. எஸ்டர்டே ஆகவேதான் என் ஆண்டவராகிய இயேசு யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் எல்லோரும் இயேசு மரித்த அடிக்கப்பட்ட பொழுது, சிலுவையில் அறையப்படுகிற பொழுது, அவர் கைதான பொழுது எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அவர் கைதான பொழுது, அவர் பிடிபட்ட பொழுது அவரை விட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. அவர்களுக்குள்ள தைரியம் இல்லை, பலன் இல்லை. ஆனால் பயங்கரமாக பேசுவாங்க.
நான் அதை செஞ்சிருவேன், இப்படி பண்ணிடுவேன். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் நம்ம அப்படித்தான் இருக்கு இல்லையா? கர்த்தருக்காக நான் அதை பண்ணுவேன், நான் இதை செய்வேன், அவருக்காக வைராக்கியமாக இப்படி செய்வேன். ஆனால் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்து இயேசுவை மறுதலிப்பீர்கள். நீங்கள் பொய் பேசுவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே பொய் பிரதானமாக இருக்கும். ஏனென்றால் பொய் பேசுகிறவன் இந்த பூமியை ஆண்டு கொண்டு இருக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதிக்கு ஒரு பெயர் உண்டு, அவன் பொய்யன். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் பொய் சொல்லுகிற பொழுது தன்னுடைய சொந்தத்தில் எடுத்து அவன் சொல்லுவானா. உங்க சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஒரு கதையை அவன் கட்டுவான், ஒரு கதையை உண்டாக்கி தருவான், உங்களை ஏமாற்றும்படி, உங்களை வஞ்சிக்கும்படி. அது மாத்திரமல்ல, அவனையும் பொய் சொல்லும்படி அவன் ஏவுவான். உங்களுக்குள்ள பொய்யின் ஆவி இருக்கும் என்று சொன்னார். நீங்கள் கிறிஸ்து இயேசுவை ஆராதிக்கிறீர்கள் என்று சொன்னாலும் நீங்கள் கர்த்தரை ஏமாற்ற நினைக்கிறீர்கள், கிறிஸ்து இயேசுவை ஏமாற்ற நினைக்கிறீர்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை இழிவுபடுத்த நினைக்கிறீர்கள். பேசுகிற வார்த்தை நான் அல்ல, தேவ ஆவியானவர் பேசுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உங்க வல்லமையை உங்களுடைய பிள்ளைகள் மேல நீர் ஊற்றணும். எஸ் டாடி, உங்க அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அம்மா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இவர்கள் பலனற்றவர்கள், இவர்கள் என்னை மறுதலிப்பார்கள். பேதுரு துணிந்து பேசுறான். இயேசு சொல்றாரு, நீ என்னை மறுதலிப்பாய். நீ இப்போ பேசிடுவா, ஆனா நீ என்னை மறுதலிப்பாய். நேரம் வருகிற பொழுது, உனக்கென்று அந்த சோதனை வருகிற பொழுது, ஆண்டவர் சொன்னார் பாருங்க, சுளகுல புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்காதபடிக்கு தேவை இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் உள்ள இருந்தாதான் இந்த சோதனையில நீங்க ஜெயிக்க முடியும். நான் தான் சொன்னேன், எல்லாருடைய வாழ்க்கையிலும் எக்ஸாம் உண்டு. ராஜ்யத்துக்கு போகக்கூடிய எக்ஸாம் உண்டு, பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழையக்கூடிய எக்ஸாம் உண்டு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள்? தேவனை அறிந்ததற்கு பிற்பாடு, இந்த கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உலக பிரகாரமாகவா, இல்லை தேவனுக்கு பிரியமானவா, பரலோகத்துக்கு பிரியமாக நீங்கள் நடக்கிறீர்களா? இந்த டெஸ்ட் இருக்கும். உலகம் உங்களை இழுக்கும், உலக இச்சைகள் உங்களை இழுக்கும். ஆமா, பெரிய கோடீஸ்வரனாகும், பெரிய பணக்காரனாகும். பணம், காசு, அதுக்கு பின்பதாக பிசாசு உங்களை இழுப்பான். அதற்கேற்றபடி வஞ்சிக்கிற போதகர்களையே உங்களுக்கு பிசாசு கொண்டு வந்து தருவான். அதற்கு ஏற்றபடி பேசுகிற, நயவஞ்சகமாக உங்களை தேவனை குறித்த சரியான சத்தியத்தை அறிய விடாதபடி அவர் உங்களுக்கு தருவார், தருவார், தருவார். அவர் தருவார், நான் தரமாட்டார் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் ஒரு பக்கம் தகப்பனாக இருக்கிறபடினாலே அந்த தகப்பனுக்கு தெரியும் எந்த வயசுல ஒரு 5 வயசு குழந்தைக்கு கார் சாவியை கொடுத்து ஓட்டுன்னு சொல்ல முடியாது. 10 வயசு குழந்தைக்கும் பண்ண முடியாது. 18 வயசு பிள்ளைக்கு 18 வயசுக்கு அப்புறம் தான் என்ன செய்ய முடியும். அப்போ தேவனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஒரு தகப்பனுக்கு தெரியும். நீங்க தகப்பனுடைய முகத்தையே தேடணும். இப்பொழுது நீங்கள் இருக்கும் சூழ்நிலையில மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டுமா? மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள. ஏற்ற வேளையில் அவர் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். தேவாவியானவர் உங்களை உயர்த்தட்டும். கர்த்தர் உயர்த்தும் வேளையில் உங்களை உயர்த்தட்டும். அதுவரை அவர் சமூகத்தில் காத்திருங்கள். அவரோடு கூட உறவாடி கொண்டே இருங்கள். உலகத்தில் வேற என்ன இருக்கிறது? மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் பேசக்கூடிய பெருமைகள், இந்த உலகத்தில் அவனுடைய பெருமைகள், பெருமையான பேச்சுகள் எல்லாம் ஒரு தூசியை போல
பதறடிக்கிற காற்றடிக்கிற பொழுது, காற்று வீசுகிற பொழுது பறந்து போகிற பதரை போல அவைகளெல்லாம் பறந்து போகும், காணாமல் போகிறான். அவன் எவ்வளவோ பெயர்களை சம்பாதிச்சு வைக்கலாம், ஆனால் அவன் இல்லாமல் போனதற்கு பிற்பாடு அவனை குறித்து தேடுவார், பேசுவார் ஒருவரும் இருக்க மாட்டார். இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எல்லாம் அவன் தேவனை தேடாதிருந்திருக்கலாம், தன் மனம் போன போக்கில் வாழ்ந்திருக்கலாம். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் நுழைவது மிக அரிது என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் அவனுடைய இருதயம் அந்த உலகத்திலேயும் உலக காரியத்திலே அது சிக்கி இருக்கும் என்பதற்காக. ஜீசஸ் கர்த்தர் உங்க கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தெய்வ பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும். அவருடைய மகிமைக்குள்ளாக நம்ம இறங்கி வருவோம். அவருடைய பிரசன்னத்துக்காக தாகமாய் கேட்போம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறோம். பாருங்க, சீஷர்கள் பலனற்று இருந்தார்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 22 ஆகவேதான் இயேசு அவர்களை வந்து சந்திக்கிறார். மரித்து உயிர் தெழுந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் பயந்து போய் அறைகளை பூட்டி அமர்ந்திருக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் அங்கே சீஷர்கள் மத்தியில் வருகிறார். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் செய்த காரியம் என்ன? அப்போஸ்தலர்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு இவர்களுடைய சாயலுக்கு ஒப்பாக கிறிஸ்து இயேசு செய்த அதே ஊழியத்தை அவரை பின்பற்றுகிறவர்களாக சரியாய் அவர்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக, எல்லாவற்றிலும் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படியாக கிறிஸ்து இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகள், வசனங்கள், கற்பனைகள் எல்லாம் அவர்கள் இருதயத்திலே, அவர்கள் சிந்தையிலே அதை ஞாபகப்படுத்தும்படியாக எப்படிப்பட்ட போராட்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் ஜெயிக்கத்தக்கதாக, அதிலெல்லாம் ஜெயத்தை பார்க்கத்தக்கதாக, பயப்படாமல் நிற்கத்தக்கதாக, பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாமல், போராட்டங்களை கண்டு பயந்து ஓடாமல் நிற்கத்தக்கதாக என் இயேசு என்ன செய்தார்? அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். உங்க கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த மத்தியான வேளையில் இதை கேட்கிற உங்களை என் தேவனுடைய ஆவியானவர் தொடுகிறார், விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் உங்களை இன்னும் அதிகமாய் அவர் நிரப்புவாராக. அவர் உங்களுக்கு கற்றுத்தருவாராக. அவர் உங்களுக்கு கற்றுத்தருகிற பொழுது அது ரொம்ப பெஸ்டா இருக்கும். பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியத்துல நான் ஆண்டவரை அனுபவிச்ச பொழுது, அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு எப்படியாச்சும் இந்த ஊழியத்துல நான் நிறைய விஷயங்கள், அதாவது கிறிஸ்து இயேசுவை குறித்து அறியணும், ஊழியத்தை ரொம்ப வல்லமையா பயன்படணும், அது எல்லாருக்கும் வரக்கூடியது. இந்த வேகத்துல நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, படிக்கும்படி வேதாகம கல்லூரியில் சேர்ந்து நான் என்ன செய்யணும், படிக்கணும், ஏதாவது ஒரு டிகிரியை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் என்னிடத்துல அதற்கு அந்த நேரத்தில் பணம் இல்லை, காசு இல்லை. ஒரு 5000 ரூபா அவ்வளோதான் கேட்டாங்க. என்னால் கொடுக்க எனக்கு வசதி இல்லை. அந்த சூழ்நிலைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு இந்த உலக நண்பர்கள், பழகின பழக்கங்கள் எல்லாவற்றையும் தூரமாய் தள்ளி வைத்து இயேசுதான் என்று சொல்லி அவர் மேலேயே நம்பிக்கையாக இறங்கி வந்தேன். அந்த நாளில் தான் எனக்கு தெரிந்த, என்னோடு கூட பழகின ஒரு தேவ மனுஷன், பிரதர், நீங்கள் எப்படியாச்சும் படிக்கணும், நீங்கள் படிக்க ஆசைப்படுறீங்க, கர்த்தரை குறித்து அறிவதற்கு நீங்கள் ரொம்ப வாஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லி எனக்காக அவர் வேதாகம கல்லூரியில் அவர் பணம் கட்டினார். எனக்காக பணம் கட்டினார். அவர்
பணத்தை கட்டி புஸ்தகங்களும் வந்தது. அதை படிக்கும்படிக்கு அதை நான் ஒவ்வொன்றாக முடித்து கொண்டே வந்தேன். கடைசியாக ஒரு 2 புக்கு இருக்கிற பொழுது, நான் அதை படிக்கிற பொழுது ஆவியானவர் ஒரு நாள் இடைப்பட்டு என்கிட்ட பேச ஆரம்பித்தார். என்னிடத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, நீ பேசிக்க தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு கர்த்தரை குறித்து, அதாவது பேசிக் ஒரு இது எல்லாமே பேசிக். பைபிள் வேதாகமம் நான் எப்பவுமே சொல்லுவேன், இது உங்க கையில் இருப்பது இது பேசிக் தான். இது ஒரு பேசிக். இதுக்கு உள்ளதான் விஷயமே இருக்கு. ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் ஒரு ஆழம் இருக்கிறது. ஒவ்வொரு வசனமும் வார்த்தைகளும் திறவுகோல். அதை திறந்தீங்கன்னா அது உங்களை அழைத்து செல்லும். உள்ள இந்த ஞானத்தை, இந்த ஆழத்தை பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே கற்றுத்தர முடியும். நானும் படிக்கிறேன். திடீரென்று ஒரு நாள் ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார். இது நீ பேசிக் படிச்சுட்டா, இப்பொழுது அதை எழுதின மனுஷன் அவருக்கு ஏற்றபடி, அவனுடைய வாழ்க்கை சம்பந்தமாக, அவனுடைய அழைப்பின்படி நான் பேசி இருக்கிறேன். நீ அதை எடுத்து நீ தியானித்து படித்தாய் என்று சொன்னால் உன்னோட காலிங் வேற, உன்னோட அழைப்பு, நான் அழைத்த அழைப்பு வேற. அவனை படிச்சுட்டு ஒரு சபையை வைத்து ஒரு பாஸ்டராகவோ நிற்பதற்கு என்னுடைய அழைப்பு இல்லை. ஆக ஆவியானவர் சொன்னார், அதை முடிவை நான் உனக்கு கற்றுத் தருகிறேன். பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். நான் யாருக்கிட்டையும் போக மாட்டேன். நானா உட்கார்ந்து தியானிச்சு ஆவியானவர்கிட்ட கேட்கிற பொழுது அவர் கற்றுத் தருவார். ஆழங்களை அவர் கற்றுத் தருவார். ரகசியங்களை கற்றுத் தருவார். ரொம்ப சிம்பிளா கற்றுத் தருவார். பேதை, ஒன்றும் அறியாத பேதை நான், எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். ஆச்சரியமாக இருந்தது. பாருங்க, நாளொன்று வந்தது. ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தெய்வ மனுஷன், அதாவது ஒரு மிகப்பெரிய, இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய கம்பெனி, நம்பர் 1 கம்பெனியில் அவர் சயின்டிஸ்டாக இருக்கிறார். அவர் ஒரு சயின்டிஸ்ட். தேவன் அவரை வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது பெரிய பெரிய படிப்பாளிகள், பெரிய பெரிய ஞானவான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியில் தேவன் அவரை எடுத்து பயன்படுத்துகிறார். அந்த மனுஷனுடைய இருதயத்தில் ஆண்டவர் போய் பேசுகிறாராம். அவர் சொல்றார் என்னிடத்துல, பிரதர், 1 மாதமாக தேவன் உங்களை குறித்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். உங்களோட ஊழியங்கள், நீங்க போகிற பாதைகள் எல்லாம் என்னை கவனிக்கும்படி சொல்லுகிறார். நான் கவனித்து பார்த்தேன். இப்பொழுது உங்களுக்கு நான் டாக்டரேட் கொடுக்கணும் அப்படிங்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு எதுக்கு டாக்டரேட்? நான் அப்படி ஒன்றும் பெரிய படிப்பாளி கிடையாது, தகுதியானவன் கிடையாது. இல்லை பெரிய மற்றவர்களே, ஆச்சரியமாக இருந்தது. அதே எந்த கல்லூரியில் எனக்கு பேசிக்கா நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் ஃபீஸ் கட்டினார். ஆவியானவர் அதை மூட சொன்னார். அதே காலேஜில், அதே கல்லூரியில், வேதாகம கல்லூரியில் உள்ள அத்தனை பெரியவர்களை வர சொல்லி எனக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துக்கு அழைத்து வந்து எனக்கு டாக்டரேட் கொடுத்தாங்க. எனக்கு அப்போஸ்தல் என்கிற அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க கொடுக்குறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம்! யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா! ஆவியானவர் கற்றுத்தந்து அவர் என்னை உலக பிரகாரமாகவும் என்னை அவர் ஆச்சரியப்படுத்தினார். அவர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். உங்களை புழுதியிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ண வைக்க இந்த தேவ ஆவியானவரால் மட்டுமே முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே முடியும். அவரால் மட்டுமே முடியும். வேதம் சொல்லுகிறது, சகலமும் அவருடைய கண்ட்ரோல் இருக்குதான். சகலவற்றையும் படைத்தவர், படைக்கப்பட்ட யாவும் அவருக்காக
படைக்கப்பட்டது, அவருக்கென்றே படைக்கப்பட்டது, அவராலேயே தான் படைக்கப்பட்டது. படைத்தவர் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் இல்லையா? படைப்பாளியின் கைகளில் இருக்கக்கூடிய பொம்மைகள் தானா? மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை என் தேவ ஆவியானவர் எனக்கு கொடுத்தார். கனப்படுத்துவார். உங்களை உலகம் அற்பமாக பார்த்திருக்கலாம். என்னெல்லாம் நிறைய ஊழியர்கள், நான் நிறைய ஊழியர் மீட்டிங்க்கெலாம் போய் பார்த்தேன், நிறைய இடங்களுக்கெல்லாம் போவேன். எல்லோரையும் போல ஓகே, சகஜமாக தான் நம்மளை பார்த்தாங்க. ஆனால் ஆவியானவர் சொல்லுவார், இல்லை, உன்னை நான் தனித்துவமாய் அழைத்து இருக்கிறேன். என் அழைப்பை உறுதிப்படுத்தும்படி தேவன் என்னோடு கூட பேசினார். என்னோட அழைப்பு என்ன என்பதை எனக்கு தெளிவுபடுத்தினார், தரிசனத்தில் எனக்கு காண்பித்து. ஆக பாருங்க, அவர் நம்ம கூட ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் சரியாய் கற்றுத்தருவார். வேதம் சொல்லுகிற அந்த அபிஷேகமே சகலவற்றையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஒருவரும் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உயர்த்தட்டும், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தாலும், சங்கீதம் 68 அற்புதமாக எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தாலும், நீங்கள் அடுப்படியில் கிடந்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம், ஆண்டவர் சொல்றார். ஆனாலும் உங்களை வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகளைப் போல உங்களை பார்க்கிறார், உங்களை அலங்கரிப்பார். நீங்கள் அடுப்பு நடியில் கிடக்கலாம், அற்பமாக நினைக்கப்படலாம். ஐயோ, எனக்கு படிப்பறிவு இல்லை, நான் பெரிய படித்து பெரிய ஒரு ஞானியாகலை, இல்லை ஒரு பெரிய படிப்பு. நிறைய பேர் என்னிடத்தில் பேசுகிற அநேக சகோதரிகள் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு படிப்புலாம் தெரியும், நான் படித்ததில்லை. நான் சொல்லும், படிப்புக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் பேதைகளை எடுத்து பயன்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்போஸ்தலர்கள் மேலே இறங்கின பொழுது அங்கே பார்த்து கொண்டிருந்தவர்கள் சொன்னார்களாம், இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதைகளாக இருந்தவர்கள், இவர்களா இப்படி பேசுகிறார்கள். எஸ், உங்களை எடுத்து பயன்படுத்துவார், உங்களை எடுத்து பயன்படுத்துவார். இந்த பார்த்து கொண்டிருக்கிற சகோதரியே, உன்னை எடுத்து பயன்படுத்துவார். உன் வீட்டில் நீ அற்பமாய் நினைக்கப்பட்டிருக்கலாம், ஆகாதென்றவள் என்று சொல்லியிருக்கலாம், தள்ளப்பட்டவளாக இருக்கலாம், உன்னை ஒரு பொருட்டாகவே உன்னை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், உன் பேச்சுக்கு மரியாதையே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் தேவ ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன். எந்த இடத்துல அவமானப்பட்டு நிற்கிறியோ அதே இடத்துல நான் உன்னை உயர்த்துவது நிச்சயம், உன்னை மேன்மைப்படுத்துவது நிச்சயம். அற்பமானவர்களை கொண்டுதான் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர் தான் நம் தேவனுடைய ஸ்டைல். ஆமாம், தேங்க்யூ ஜீசஸ். இங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 20:22 அவர் பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அதற்கு பிற்பாடு அவங்களுக்கு பயம் வந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி நின்று பேசினார்களாம், தைரியமாய் பேசினார்கள், பயப்படாது நின்று பேசினார்கள். ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தார்கள் தங்களை. அந்த அபிஷேகம் வேண்டும் என்று வாஞ்சியோடு காத்திருந்தார்கள். அந்த தாகம் எங்கிருந்து வந்தது? அந்த தாகம் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளையும் அவரோடு கூட இருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைகளை தியானித்தபடினாலே, அவருடைய கற்பனைகளை அவர்கள் கை கொண்டபடினாலே, அவருடைய கற்பனையை கீழ்ப்பற்றிபடினாலே, அவருடைய கற்பனை அவர்கள் தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டபடினாலே. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ பிதாவே, நீர் எனக்கு கற்றுத்தந்த எல்லாவற்றையும் இவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இதை ஞாபகப்படுத்தி சரியாய் நடத்தும்படிதான் தேவ ஆவியானவர். இன்னைக்கு வேதத்தை நீங்க படிச்சிடலாம், வாசிச்சிடலாம். ஆனா இதன்படி நடந்து கொள்ளுவதற்கு, இதன்படி நடப்பதற்கு இன்னைக்கு அநேகருக்கு இந்த வேத ஞானம் நிறைய இருக்கும். எனக்கெல்லாம் அவ்வளோ கிடையாது. எனக்கெல்லாம் வேத ஞானம்லாம் அப்படிலாம் கிடையாது. ஆனா இந்த வேதத்திலிருந்து
அங்கங்க இருந்து வார்த்தைகள் எடுத்து பேசுவாங்க, வசனங்களை பட்டுப்பட்டுன்னு சொல்லுவாங்க, அதிகாரம் முதல் கொண்டு சொல்லுவாங்க. சிறு வயது முதற்கொண்டு அவங்க படிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு படிப்பாக இருக்கும், அவங்களுக்குள்ள ஞாபகம் இருக்கும். எப்படி ஒரு புஸ்தகத்தை எடுத்து ஸ்கூல் படிக்கிறப்போ பிள்ளைங்க படிக்கிறாங்களோ அதுபோல ஆமாம் ஞாபகத்தில் அது இருக்கும். ஆனால் அந்த வார்த்தைகள் உயிருள்ளதாக மாற வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு ஜீவன் உண்டாகணும் என்று சொன்னார். முதலாவது அவர்கள் செய்ய வேண்டியது இந்த வார்த்தையின்படி நடப்பது, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள முயலுவது, அவருடைய வார்த்தைகளின்படி கீழ்ப்படிந்து அதன்படி செயல்பட நினைப்பது. கர்த்தர் எழுதி கொடுத்த கிறிஸ்து இயேசு நமக்காக தந்த அந்த வார்த்தைகளை, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள முயற்சி செய்கிற பொழுதுதான் தேவ ஆவியானவர் அவர்களுக்குள் வருகிறார். தேவ ஆவியானவர் உதவி செய்கிறார். ஏதோ படித்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க படித்தபடி அப்படியே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வார்த்தைக்குள்ள அந்த ஞானம் இருக்கும், அது ஞாபகம் இருக்கும். ஆனால் இந்த வார்த்தைக்குண்டான அபிஷேகம், இந்த வார்த்தைக்குண்டான ஆற்றல் அது செயல்படாது இருக்கும், செயலற்று போயிருக்கும். உங்க வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. இந்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இப்பொழுது சொன்னால் உங்களுக்கு புரியாது, ஆனால் ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது அவர் ஞாபகப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. நீங்கள் தைரியமா நினைப்பீங்க பாருங்க, தைரியமா பேசுவீங்க. தேங்க்யூ ஜீசஸ். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். உங்களுடைய திறமை, உங்களுடைய பலத்தினால் அல்ல. ஆனால் எங்கே பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறார், எங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார், அங்கே வெற்றி நிச்சயம், ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். எதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி சொன்னார்? அந்த தைரியம், பலன், கிறிஸ்து இயேசு கண்டு சாட்சியாய் நிற்கும்படிக்கு, இந்த ஞானத்தை, வேத ஞானத்தை, வேத அறிவை கொடுக்கும்படிக்கு, வேதத்தை கற்றுக் கொடுக்கும்படிக்கு, வேதத்தின் ரகசியங்கள் ஆழங்களையும் கற்றுக் கொடுக்கும்படிக்கு, தேவன் எப்படி செயல்படுகிறார், அவரிடத்தில் நாம் எப்படி பேசுவது, அவரோடு கூட நாம் எப்படி ஐக்கியம் வைப்பது என்பதை கற்றுக் கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்மை அந்த இடத்துக்கு அழைத்து செல்லுகிறவர். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவர்கள். ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், நான் ஆவியோடு சேவிக்கிற என்னுடைய தேவன், நான் ஆவியோடு சேவிக்கிற தேவன். அவரிடத்துல நீங்க சேவிக்கணும், அவரோடு கூட நீங்க இருக்கணும், அவரோடு கூட ஐக்கியத்தில் வரணும். அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ரூட். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு ரூட், அவர் தான் உங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நிச்சயமாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில என் தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவாராக. தேவ அபிஷேகம் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இந்த மத்தியான வேளையில் என் தேவனுடைய கரம் உங்களை தொடட்டும். என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். நம்ம இப்பொழுது ஜெபிப்போம். தேவ பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர் அவர். பரிசுத்த ஆவியானவரே, அன்று எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். தேங்க்யூ ஜீசஸ். அவர்கள் மேல் தேவ ஆவியானவர் வந்து இறங்கினார். இந்த நேரத்திலும் அப்பா, இதில் இணைந்து இருக்கிற, இதை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற, உம்முடைய வார்த்தையின் மேல தாகமாய் இருக்கிற, உம்மை பார்க்க வேண்டும், உம்மை அனுபவிக்க வேண்டும், இந்த கிறிஸ்து இயேசு எனக்கும் வேண்டும், ஏதோ நான் பெயர் கிறிஸ்தவனாய் இருந்து வாழ வேண்டிய விருப்பம் எனக்கில்லை, நான் ஜீவனுள்ள தேவனுக்கென்று வாழணும் என்று வாஞ்சையோடு அவருக்கென்று சாட்சியாக நிற்கணும். போகும் இடமெல்லாம் என் கிறிஸ்து இயேசுவை நான் பிரசங்கிக்கணும். நான் பார்க்கிற ஜனங்களிடத்தெல்லாம் என் இயேசுவை குறித்து நான் பேசணும். என்னை பார்க்கிறவர்கள் இவள் இயேசு பைத்தியம் என்று சொல்லணும். கிறிஸ்துவுக்காக பைத்தியமாவதற்கு நான் ரெடி. தாகத்தோடு கூட ராஜா கேட்டுக்கொண்டு இருக்கிற, தாகத்தோடு கூட வாஞ்சியோடு கூட
யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்பா உமக்காக நிற்க வைராக்கியம் கொள்கிறார்களோ, அமராஜா நீரும் வைராக்கியம் கொண்டு உம்முடைய பிள்ளைகள் மேல் அளவில்லாத அக்கினியை நீர் ஊற்றுவீர், அளவில்லாத அபிஷேகத்தை நீர் ஊற்றுவீர். இந்த மத்தியான வேளையில நீர் ஊற்றுகிறீர், இந்த வேளையில நீர் ஊற்றுகிறீர், இந்த நிமிஷமே நீர் உம்முடைய அக்கினியை ஊற்றுகிறீர் அப்பா. தாகத்தோடு கேட்கிற பிள்ளைங்க, நீங்க இப்பொழுது அபிஷேகத்துல நிரம்புறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரி, என் தேவ ஆவியானவர் உங்களை தொடுகிறார். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க அபிஷேகத்துல நிரம்புறீங்க. என் தேவ ஆவியானவர் உங்க மேல அவர் நிழலிடுகிறார். உங்கள் கட்டுகள் அறுபடுகிறது, உங்கள் கட்டுகள் அறுபடுகிறது. நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் எனக்குள் ஆவியானவர் உங்களை காண்பிக்கிறார். கைகளை தட்டி நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க, அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. நான் இப்பொழுது பேசுகிற நேரத்தில் தானே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீங்கள் நிரப்பப்படுறீங்க, தேவ மகிமையில் நிரப்பப்படுறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் கால்கள் அக்கினியாய் பற்றி பிடிக்கிறதை நான் பார்க்கிறேன். பரிசுத்த அக்கினி உங்கள் கால்களை பற்றி பிடிக்கிறதை நான் பார்க்கிறேன். தேவ வல்லமை உங்களை சூழ்ந்திருப்பதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அபிஷேகத்தில் நீங்கள் நிரப்பப்படுறீங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த அபிஷேகத்தை விடாதிருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். தாகம் உள்ளவன் மேலே ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவாராம். உங்கள் தாகம் அதிகமாகட்டும், உங்கள் தாகம் அதிகமாகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வேளையில என் தேவ ஆவியானவர் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறேன். கட்டுகள் எல்லாம் கலண்டு போகும், கட்டுகள் எல்லாம் கலண்டு போகும். ஹல்லேலூயா. சிறைச்சாலையிலே தொழுமரத்திலே கட்டப்பட்டிருந்த பவுலும் சீலாவும் துதித்தார்களாம். தேவ பிரசன்னத்தில் அவர்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள். சூழ்நிலைகள் அவர்களை கட்டி வைத்திருந்தது, சங்கிலினால் கட்டப்பட்டிருந்தார்களாம். சிறைச்சாலையில் அவர்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள். தொழுமரத்திலே அவருடைய கால்கள் சிக்க வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் அந்த இடத்திலும் தேவ அபிஷேகத்துக்குள் இருந்தபடினாலே, தேவ ஆவியானவர் அவர்களுக்குள் இருந்தபடினாலே அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். அல்லேலூயா. அந்த அபிஷேகமானது அவர்கள் கட்டுகளை அறுத்து போட்டது, சங்கிலிகளை அறுத்து போட்டது. சிறைச்சாலையின் கதவுகள் தானாய் திறவுண்டது, அந்த இடம் அசைந்தது என்று சொல்லப்படுகிறது. அபிஷேகம் உங்களுக்குள் இந்த நேரத்தில் கிரியை செய்யும் என்று சொன்னார். தேங்க்யூ ஜீசஸ். உன்னை பயமுறுத்துகிற, உன்னை வேதனைப்படுத்துகிற, உன்னை உயர முடியாதபடி மீண்டும் மீண்டும் கீழே உன்னை இழுத்து விடுகிற பொல்லாத பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் இந்த உலகத்தின் அதிபதி உங்களை விட்டு விலகுவான். அக்கினி உங்களை பற்றி பிடிக்கட்டும் இந்த வேளையிலே. பரிசுத்த அக்கினி உங்களை பற்றி பிடிக்கட்டும் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். அவர் நமக்காக வெற்றி சிறந்தார். சிலுவையிலே அவர் நமக்காக வெற்றி சிறந்தார். ஜெய கிறிஸ்துவாம் நம் ஆண்டவராம் இயேசு. ஹல்லேலூயா. தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. இந்த மத்தியான வேளையில பரிசுத்த ஆவியாவுடைய அபிஷேகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும். ஹல்லேலூயா. இதை கேட்கிற இடங்களெல்லாம் தேவ பிரசன்னம் அந்த இடத்தையே மூடிக்கொள்ளும். நீங்க ஒரு நபர் போதும், ஒரு ஆளு போதுங்க. உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒரு ஆளு போதும், உங்க கம்பெனிக்கு நீங்க ஒரு ஆளு போதும், நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துக்கு நீங்க ஒரு ஆளு போதுங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அந்த இடத்தையே அசைய பண்ணும். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Holy Spirit. Hallelujah. பாருங்க, நான் சொன்ன அந்த சயின்டிஸ்ட், அதாவது ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு சயின்டிஸ்ட் சொன்னேன். 4G வந்த பொழுது அதில் எல்லா ப்ரோக்ராமும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பயங்கரமாக பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய சயின்டிஸ்ட் உட்காந்து அந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கோடிங் ஈடிங் எல்லாம் பக்காவாக போட்டுட்டாங்க. எல்லாம் போட்டுட்டாங்க. கோடிங் எல்லாம் எழுதிட்டாங்க. எல்லாம் எழுதி கடைசியில் அதை ஆப்ரேட் பண்ணதுக்கு ப்ளே பண்ணால் ப்ளே ஆக மாட்டேங்குது. அந்த ப்ரோக்ராம் ரன் ஆக மாட்டேங்குதான். அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகலை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மனுஷன் கூட தேவ ஆவியானவர் இருந்தார். அவர்கள் பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய அறிவாளிகள்,
பயங்கர படிப்புகள், நிறைய படிப்புகளை படித்து அவங்க பல விஞ்ஞானங்கள் துறையில் அவங்க பல பட்டங்களை பெற்றவர்கள். இவர்கள் எல்லோருமே அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, அந்த ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ப்ரோக்ராம் ரன் ஆகலை, 4G ரன் ஆகலை, ஃபெயிலியர் ஆயிருமோ என்று பயந்தார்கள். ஒன்றும் பண்ண முடியல, திணறி போய் நிற்கிறாங்க எல்லாரும். இப்பொழுது தேவ ஆவியை பெற்ற மனுஷன், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன் அந்த இடத்துல நிற்கிறார். அவருடைய கண்களிலே தேவ ஆவியானவர் அவரை உற்று நோக்கும்படி சொல்லுகிறார். உற்று நோக்கும்படி அவர் பார்க்கிறார். கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ரன் ஆவதற்கு ஒரே ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு புள்ளி வைக்க வேண்டுமா ஒரு இடத்துல. அந்த இடத்துல அந்த பாயிண்ட், அந்த புள்ளியை வச்சுட்டாங்க. அந்த டாட் வைக்கணும். டாட், ஒரு டாட் தான் பாருங்க. அவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சிட்டாங்க, அவ்வளோ விஷயங்கள் எழுதிட்டாங்க. பல ப்ரோக்ராம் மணிக்கணக்காக, நாள் கணக்காக, வருஷ கணக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்காக உழைச்சாங்க. எல்லாம் பண்ணி எல்லா அறிவாளிகளும் அதை செஞ்சாங்க. ஆனால் தேவன் கொண்டு போன இந்த மனுஷன் அங்கே நிற்கிறார். இந்த மனுஷன் அதை பார்க்கிறார். பார்க்கிற பொழுது ஆவியானவர் காட்டி கொடுக்கிறார். அந்த ஒரு டாட்டை அந்த இடத்துல சரியா நீ அந்த இடத்துல வைக்க சொல். அந்த இடத்துல அந்த டாட்டை வைக்கிறாங்க, என்று கொடுக்குறாங்க. ப்ரோக்ராம் ரன் ஆகுது. 4Gல இந்தியா லெவலில் இன்றைக்கும் அவங்க தான் டாப். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் 4Gல கலக்குனது அவங்க தான். உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் 4G என்று சொன்ன உடனே. இந்தியாவில் டாப் கம்பெனிஸ், டாப் பிஸ்னஸ்மேன். நிச்சயமாகவே என் தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட விசேஷித்த ஞானத்தை என் ஆண்டவர் தரணும். உங்கள் குடும்பங்களை சரியாய் அமைக்கும்படிக்கு. எல்லாமே சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எல்லாமே நான் சரியாக தானே பண்ணுறேன். ஏன் என் வாழ்க்கையில் இந்த இடத்துல சக்ஸஸ் ஆகலை? ஏன் என் வாழ்க்கையில் இந்த இடத்துல நான் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கிறேன்? ஏன் இந்த இடத்துல என்னால் முன்னேற முடியலை? காரணம் என்ன? குழம்பி போயிருக்கிறீர்களா? தேவ ஆவியானவர் உங்களுக்குள் காணப்படுவார் என்று சொன்னார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் காணப்படுவார் என்று சொன்னார். அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னார். அந்த வெற்றியை அவர் உங்களுக்கு காண்பிப்பார். அந்த கதவை, சரியான கதவை உங்களை திறக்கும்படி செய்வார். நிச்சயமாகவே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. சர்வ வல்லமை உள்ளவரே அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டு தாகத்தோடு வாஞ்சியோடு இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கணவன் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். மனைவி ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா பொல்லாப்புகளும் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அந்த அக்கினி ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். வீடு முழுவதும் தேவ பிரசன்னம் மூழ்கி கொள்ளட்டும். தேவ பிரசன்னத்தில் வீடுகள் மூழ்கட்டும், பிள்ளைகள் மூழ்கட்டும். உடைய மகிமையினால கூடாரத்தை போல உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்வீராக. எஸ்டடி மூடிக்கொள்வீராக. மூடிக்கொள்ளு. கோழி எப்படி தன் குஞ்சுகளை தன் சிறைகளுக்குள்ளாக மறைத்து வைத்து பாதுகாக்கிறது, அதுபோல இந்த உலக இச்சைகளுக்கு, உலக பொல்லாப்புகளுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு அமராஜா இசப்பா, இந்த பொல்லாத நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக, பத்திரப்படுத்துவீராக. எஸ்டே நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொருவரை நான் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அமராஜா, அபிஷேகமானது ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும், நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும், நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும். போதாது போதாது, இன்னும் இன்னும் என்கிற தாகம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஞானம், பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஹல்லேலூயா அந்த தாகம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இந்த கடைசி நாட்களில் இந்த பரிசுத்த ஆவியானவரே எல்லாவற்றையும் செய்கிறவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், சகலவற்றையும் நேர்த்தியாக நடத்துகிறவர், தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர், ராஜ்யத்தின் பிள்ளைகளை பிரித்தெடுக்கிறவர், இந்த உலகத்தில் உள்ள கிரியைகளை, உலக பிசாசை மேற்கொள்ளும்படி அவனுக்கும் இது கொஞ்ச நாள், தன்னுடைய காலம் கொஞ்ச காலம் என்பதை அவன் அறிந்தபடியினாலே அவனும் மிக தீவிரமாய் தன் வேலையை செய்ய அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். மிக தீவிரமாகவே அவன் வேலை செய்கிறான் என்பதை கண்ணால் பார்க்க முடிகிறது.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இதே கடைசி நாட்களில் நீங்க செயல்படுவீங்க, நீங்க அசைவாடுவீங்க. உங்க வல்லமை உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். பரிசுத்த ஆவியானவர் நீரும் தீவிரமாக உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கிறீர். அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் இந்த நாட்கள். பரிசுத்த ஆவியானவரே, முற்றிலுமாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் அணைத்துக் கொள்ளுவீராக, சூழ்ந்து கொள்ளுவீராக, உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. வல்லமையும் ஆற்றலையும் கொடுத்து சத்துருக்களை துரத்தும்படிக்கு, பிசாசுகளை துரத்தும்படிக்கு, பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் பிள்ளைகளை விட்டு விலக்கும்படிக்கு நீர் ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் ஊற்றுவீராக என்று சொல்லி என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள கரங்களில் ஒவ்வொருவரை நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அந்நுண்ணிய ஐக்கியம் இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருப்பதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. இதை பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கட்டும். இந்த மத்தியான வேளை, செவ்வாய்க்கிழமை மத்தியான இந்த பரிசுத்த ஆவியானோட இந்த அபிஷேகத்தினால் உண்டான வார்த்தைகள் இது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா கீழே கமெண்டில் போடுங்க, கீழே டைப் பண்ணுங்க. தொடர்ந்து நான் அந்த ஜெபத்தை நான் நடத்துவேன். ஆமாம், இது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் தேவ அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. ஏனென்றால் இது காலம் கடைசியாக இருக்கிறது. தேவன் எல்லோரு மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்ற விரும்புகிறார். இது அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அது மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த அபிஷேகம் ஒருத்தருக்குள்ளே வரும்னு சொன்னால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக, நீங்கள் ரொம்ப போராடி பார்ப்பீங்க, இயேசு குறித்து சொல்லி பார்த்துருப்பீங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த அபிஷேகம் வருகிற பொழுது அவர்கள் தானாக மாறிடுவாங்க. சொல்லுங்கள், காஸ்பலை சொல்லுங்கள். என்னால் சொல்ல முடியாது, ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் சொல்ல முடியலைன்னா இந்த மாதிரி ஊழியக்காரர்கள் பேசுகிற வார்த்தைகளை உங்கள் இருதயத்தை தொடும்னு சொன்னால் அதை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு. நிச்சயமாக அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுகிற பொழுது, ஒரு மனுஷன் மனம் திரும்புகிற பொழுதுதான் பரலோகத்துக்கே நம்மளால் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். மனம் திரும்பாமல் எத்தனையோ பேர் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. மனம் திரும்பாமல் எத்தனையோ பேர் பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கடவுளை தன்னுடைய ஆதாயமாக மட்டுமே அவரை, தனக்கு ஆதாயகம் மட்டுமே அவரை பயன்படுத்தி இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அதுக்காகவே ஆண்டவரை பேரை சொல்லி கொண்டு ஓடுகிறவர்களும் இருக்கிறாங்க. இல்லை, அப்படிப்பட்டவர்கள் கைவிடப்படுவார்கள். இந்த கடைசி நாட்களில் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனையே ஆண்டவர் தேடுகிறார். உண்மையும் உத்தமமான மனுஷனை ஆண்டவர் தேடுகிறார். இருதயத்தில் சுத்தம், அவனுடைய கிரியைகளிலே சுத்தம், அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷனையே தேவன் எதிர்பார்க்கிறார். ஆக நீங்கள் ஒவ்வொருவருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக அது பிரயோஜனமாக இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மீண்டும் அடுத்த வாரத்தில் நாம் சந்திப்போம். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கட்டும். God bless you. God bless you.